ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் என்னாச்சு இன்னைக்கு எபிசோடு அப்படின்னா, எதிரெதிரே சந்தித்து கொண்டார்கள். இந்த ஒரு பழமொழி இருக்குல்ல கைஸ், ஒரு மந்தையில் 2 ஆடுகள் காணாமல் போய் 2 பேரும் சேர்ந்து நல்லா இருக்கும் அந்த டைலாக்கு. பேச முடியவில்லையே அப்படின்ற மாதிரி சரியான எபிசோடாக தான் இருந்துச்சு. ஸோ என்ன நடந்தது எபிசோட்லேருந்து நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ என்ன நடக்குது, இவங்கெல்லாம் 3 பேர் சாப்பாடு கொண்டு வந்தாங்க இல்லையா நம்ம ஆதிக்கு. அப்போ பாரதி நின்றுட்டு பேர் என்ன அது என்ன கொடுங்க நான் கொடுத்துட்றேன்ட்டே இருக்காப்புல. உடனே உங்களை மித்ரா மேடம் கூப்பிட்றோன்னு சொல்லி பாரதியை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இவங்களும் போய் ஆதிக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு உடனே அவர் தான் திணி பண்டாரமாச்சே, சாப்பிட்ட உடனே இது எங்கள் அம்மா கையால் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, ரொம்ப நாளாக சாப்பிட்ட மாதிரி இருக்குது அப்படின்னோடனே அப்படியே தமிழோட ஆக்டிங்கை பார்க்கணும். அடாடாடாடா இது எல்லாமே எனக்கு பிடிச்சதாகவே இருக்குதுன்னு, எப்படி இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செஞ்சு கொண்டு வந்தீங்க அப்படின்னு. எல்லாம் ஒரு கெஸ்ட்டு தான் அப்படிங்கிறது பாருங்க அந்த புள்ள. ஐயோ சாமி, சரியான அப்பா புள்ள தான் அது. அதுக்கப்புறம் நான் ஆதிக்கு அப்படி ஆதிக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டு தப்புதா அப்படின்னோடனே பாட்டி சும்மா இல்லாமல் ஓம் பிள்ளைக்கிட்ட தானே நடந்துக்கிட்ட, இதில் என்ன இருக்குது அப்படின்னோடனே அவனுக்கு குறையிறதாமா. இது ஏன் பிள்ளையா அப்படின்றாரு. உடனே இல்லை சின்ன பிள்ளைன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு பேச்சை மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழுக்கு ஊட்டி விடுறது இதெல்லாமே கொஞ்சம் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் கோவம்தான், தமிழ் மேலேயும் எனக்கு கொஞ்சம் கோவம்தான். அந்த பொண்ணு அவங்க அம்மாவை புரிஞ்சுக்கவே இல்லை, அதான் உண்மை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. மறுபடியும் அந்த இடத்துல பார்க்குறாங்க 3 பேர்த்தையும் காணோம். மறுபடியும் ஃபோன் பண்ணி பார்த்தா நாங்கள் கேன்டீனில் இருக்கிறோம், இருங்க அங்கேயே இருங்க ஜூஸ் குடிச்சிட்டு போகலாங்கிறாங்க. இல்லை வேண்டாம் நாங்கள் கிளம்பிட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே பாரதி கிட்ட வந்தோடனே அவர் பேர் என்னெல்லாம் கேட்குறாங்க, முருகானந்தம் அப்படிங்கிறாங்க அந்த புள்ள. அதுக்கப்புறம் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான்ற மாதிரி அட் அ டைமில் இந்த எபிசோட்லேயே அகப்பட்டுட்டாங்க 3 பேருமே. சொல்கிறேன் எல்லாத்தையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மித்ரா மேடம் இருக்காங்களா, பாரதியை கூப்பிட்டு விடுவாங்களே அவங்க. உடனே ஏன்னா அவங்க ஃபியான்சி கூட தானே இந்த அம்மா வேலை செய்ய போகுது பாரதி. அதனால் இனி அன்வான்ட் டாக் எதுவுமே இருக்கக்கூடாது, பர்சனல் இதெல்லாம் எதுவுமே பேசக்கூடாது, வேலைன்னா வேலையை மட்டும்தான் பார்க்கணும் சரியா. இஹின்னு கடலை போடுறது, அது போடுறது, இது போடுறது சரியா, புளியங்கொட்டை போடுறது, துவரம்பருப்பு போடுறது, பாசிப்பருப்பு போடுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்குது. உடனே அந்த அம்மா பாரதி அம்மா என்ன சொல்லுது, நான் என் திறமையை மட்டுமே நினச்சி தான் நான் இங்கே நான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் சரிங்களா. நீங்கள் உங்கள் ஃபியான்சி மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இவ்வளோதானா, நம்பிக்கை அதாவது அன்பு வைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது இவங்க அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க மேடம். ஓகேவா. அதுக்கப்புறம் எல்லாருமே இந்த ஹெட்டை வர சொல்கிறாங்க. பாரதிக்கு கேக்கெல்லாம் விட்டுறாங்க. அப்போ மித்ரா அந்த ஓனர் கூப்பிடுறாரு, இந்த மாதிரி லெட்டரை கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே ஆதியை கூப்பிட்ட உடனே 2 பேர் மீட் பண்ணிக்கிட்டாங்கோ. சரியான சீனாக இருந்தது அந்த சீனு. ஆனால் பாரதி டக்குன்னு நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த சீன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பாரதி இதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இடையில பழைய மாதிரிலாம் லவ் அது இதுன்னு கொண்டு வந்தாங்கன்னா இரிட்டேட்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. சில பேர் மக்கள் அதெல்லாம் விரும்புகிறாங்க, நான் இல்லைன்னா சொல்லலை. நான் ஒரு லாஜிக்காக பார்க்குறேன் நாடகத்தை, அவ்வளோதான். அவன் பொண்டாட்டியும் வேணாம் பிள்ளையும் வேணான்னு சொல்லி தான் அந்த நினைவலைகளை அழித்து ஒரு கேவலமான செயலை செஞ்சுட்டு போனான். ஆனால் அதை எப்படி ஏற்றுக்க முடியாது இல்லையா. வேணான்னு விட்டுட்டு போனவனை நம்ம மறுபடியும் வாழ்க்கையில் சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை மாதிரி முட்டாள் வேறு யாருமே கிடையாது. ஏன்னா இந்த இதயம் சீரியல் அந்த மாதிரி தான் இருக்குது, புரியுதுங்களா. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்களா. உடனே நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிறாப்புல. எனக்கு வேணாம் சார், இந்த ப்ராஜெக்ட்டும் வேண்டாம், இந்த கம்பெனியும் வேண்டாம், நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படிங்கிறாப்புல. அதுக்கப்புறம் கரெக்டாக நம்ம வாட்ச்மேன் அந்த இது இல்லை கிளர்க்கு வேலை செய்வார்ல, அவர் அந்த டிஃபன் பாக்ஸை கொடுத்துட்றாரு, டிஃபன் கேரியரை. அவங்க கொண்டு ஆதி கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த டிஃபன் கேரியரை பார்த்தோன்னே ஞாபகம் பிடிச்சாங்க. இன்னைக்கு வீட்டில் போய் இருக்குது ருத்ரதாண்டவம், அந்த மாதிரி தான் இருக்குது 3 பேர்த்துக்கும். சாமியாடியா
சாமியாடி தொலைக்க போகிறாங்க 3 பேர்த்தையும் பாரதி. கொழுப்பு தானே கைஸ், அவளே வேணான்னு இருக்கிறா லைஃபே. சும்மா இப்போ போய் மறுபடியும் ஆதி ஆதி பூதி சோதி அப்படின்னு போய் ஆதிக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் கோவம் வருமா என்ன வரும்? ஓகே கைஸ், அவ்வளோதான். அப்புறம் நம்ம மனசெல்லாம் சீரியலை நான் இதிலே சொல்லிடுறேன். மனசெல்லாம் ரொம்ப பாவமாக இருக்குது. நந்தினியை பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது அந்த பொண்ணு வானதி வந்து பணக்காரியாமா, அவங்க அப்பா பணக்காரனாமா, சரிங்களா? ஆனால் இந்த நந்தினி பொண்ணு வந்து அப்பா இல்லையாமா. ஆனால் நந்தினிக்கு வந்து ஜாதகத்தில் கெட்ட தோசை இருக்குதாமா. உடனே அருளை கல்யாணம் பண்ணால் அருள் உயிர் போயிருமாமா. இல்லாதவங்களுக்கு தான் எல்லா கஷ்டமும் கொடுப்பீங்களாடா. அங்கே வானதி நல்லா சந்தோஷமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறா மேக்கப் போட்டுக்கிட்டு. இந்த பொண்ணுக்கு மேக்கப் போடுறேன்ற பேரில் மூஞ்சியை அலர்ஜி பண்ணி வச்சு என்னென்ன வேலைத்தனம் பண்ணுறீங்கடா ஒரு பொண்ணை அழுக வைக்கிறதுக்கு. அப்பா சாமி, கேவலம் பிடிச்ச நாடகம் மனசெல்லாம். வானதியை சுத்தமாக பிடிக்கல. வானதி ஒரு இத்து போனவர், சரியா, சுயநலம் முடிச்சவர். இதில் வேறு இந்த அம்மனிக்கு வேறு வைஷ்ணவி வேறு ஹெல்ப்பு வேறு விளக்கெண்ண. அதுக்கப்புறம் வந்து வேறு என்ன நாடகம்? அண்ணா சீரியல் சிரிப்பு போலீஸ். சிரிப்பு போலீஸ் வைஜெயந்தி ஐபிஎஸ் வந்தாச்சு அப்படிங்கிறாங்க. இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஃபேமிலியே எல்லாம் பயந்துட்டுருக்குது. அந்த அம்மா அவ்வளோ பெரிய டெரர் பீஸு. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா கைஸ்? அந்த ஒரு ஆளை சுடுற மாதிரி காமிப்பாங்க இல்லையா, அது அந்த செஸ்ட்டில் ஏதோ கருப்பு கலரில் பின்னாடி ஒழிச்சு வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தேன் கைஸ். நீங்கள்லாம் பார்த்தீங்களா எனக்கு தெரியல, நான் பார்த்தேன். ஏன்னா ஷூட்டிங்க்கு அந்த மாதிரி தானே பண்ணுவாங்க. ரொம்ப பில்டப் போடுறாங்க. சரியா, நீ அவ்வளோதான். நீ வீரலட்சுமி அண்ணா வந்து எப்படி போலீஸாக காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா தெரியல. அதுக்கப்புறம் கார்த்திகை தீபம் நான் ஷார்ட்ஸில் தான் போட்டிருந்தேன் ரிவ்யூ. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. கார்த்திகை தீபம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல கைஸ், நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் வீரா சீரியல் அதை விட ரொம்ப மோசம். நான் வந்து ப்ரிவ்யூ காலையில் போட்டிருந்தாங்க, பார்த்தேன். கேவலமாக இருக்குது. விஜயை பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்குது. ஒருவேளை அந்த பொண்ணுக்கு ஏன் தான் இப்படி கேரக்டர் கொடுக்குறாங்க? அந்த பொண்ணு மூஞ்சி அப்படியோ என்னமோ தெரில. ஒருவேளை வில்லித்தனமான கேரக்டருக்கு தான் அந்த மூஞ்சி செட் ஆகுமோ என்னமோ தெரில. ரொம்ப கேவலமாக நடிச்சிருக்கா. ரொம்ப கேவலமாக நடிச்சிருக்கா. நல்லா போயிட்டு இருந்த கதையில் சாக்கடையை ஊற்றுன மாதிரி கேவலமான சீன்லாம் எடுக்கிறீங்க. ரொம்ப கேவலமாக இருக்குது. பிருந்தா அப்படியே மயக்கம் போட்டு விழுகிற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. பிருந்தா வந்து அந்த இடத்துல பேசியிருக்கணும். எனக்கு நம்பிக்கை இருக்குது கார்த்தி மேலே. அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லணும். அத்தனை தடவை சொல்கிறான். அந்த ப்ரிவியூவில் பார்க்கும்போது நான் பார்த்தேன். அவ்வளோ தூரம், டேய் நீ நம்புங்கடா, நான் எந்த தப்பும் பண்ணலடா, டேய் மாறா என்னை நம்புடாங்கிறாங்க. யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அதான் எனக்கு ஒரு வருத்தம். சரி பார்க்கலாம். நீ இந்த பிசாசுகளத்தில் தாலியை கட்டினானா அவன் குடும்பம் அவ்வளோதான். சட்டியை தூக்கி கமுத்தி போட்டு போக வேண்டியதான். அந்த மாதிரி தான் இருக்குது. பிருந்தா கார்த்தி கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். அதுதான் நல்லாயிருக்கும். அப்புறம் ஜீ தமிழை பொறுத்தளவு எந்த ஒரு கல்யாணத்தையும் சுமூகமாகவே நடத்த மாட்டாங்களாட்டு இருக்குது. டேய் உங்களை கையெடுத்து கும்பிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம்டா, மக்களுக்காகவே நான் பேசுகிறேன்டா. முடியலடா எங்களால். ஏதாவது ஒரு கல்யாணத்தையாவது நல்லா சந்தோஷமாக விருப்பப்பட்டவங்களோட கல்யாணம் பண்ணி அந்த மாதிரி எடுங்கடா நாடகம். எப்போ பார்த்தாலும் கல்யாணம்னாலே பிரச்சனைன்னு எடுத்து உயிரை வாங்காதீங்கடா. எங்கள் உயிரை வாங்காதீங்க, சரியா? கேவலமாக இருக்குது நாடகம். எல்லாமே ரொம்ப ரொம்ப கேவலத்தையும் உச்சமாக போயிட்டுருக்கு, சரியா? ஓகே பாய் சொல்லிடுறேன். ஓகே கைஸ் பாய். நான் நாளைக்கு இதயம் சீரியல் களைகட்டுன்னு தான் நினைக்கிறேன். செத்தாங்க 3 பேரும், தமிழும் பாட்டி அந்த சாரதா தேவி அம்மா 3 பேரும் செத்தாங்க பாரதிக்கிட்ட. நல்லா வாங்கன்னு பிடிச்சி வாங்கணும். என்னை கேட்டால் நல்லா வாங்கணும். நீ சத்தியம் பண்ணாங்கல்ல, சத்தியம் பண்ணதுக்கு மீறி இப்படி பண்ணால் ஒரு கோவம் வரத்தானே செய்யும். ஏன் வீட்டுக்கு போகக்கூடாது? அவ்வளோ சொன்ன மாதிரி நான் வீட்டுக்கு போகாமல் இது பண்ணானா கரெக்டாக இருக்கும். ஓகே டன். பாய் கைஸ், நாளைக்கு பார்க்கலாம், சரியா?